Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு காலையில இருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் வந்து 7:10 ஆகுது. and ஒரு குட் நியூஸ் என்னன்னா ஒரு 3 vlogs முன்னாடி சொல்லிருப்பேன் காலையில எந்திரிக்கவே முடியறதில்ல அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாளா ஒரு 6 o'clock நான் எந்திரிக்கிறேன். அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா 7:30 கூட கஷ்டப்பட்டு தான் எந்திரிப்பேன். ஓகேங்களா? ஸோ டிப்ஸ் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா தூங்குனா சீக்கிரமா முழிக்க முடியுது. அண்ட் நம்ம சீக்கிரம் முழிச்சு பழகிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னதான் நம்ம வந்து லேட்டாக படுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு வந்து சீக்கிரமாகவே தூக்கம் வந்துடுது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 days வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு காலைல முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்கி பாருங்கள். நான் இப்போலாம் வந்து 10:30க்கெலாம் கண் இழுக்க ஆரம்பிச்சது, இல்லைன்னா 12:30 1 ஆகும் நான் தூங்குறதுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் வந்து மீ டைம் நான் எப்பவுமே எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு இருப்பேன் இல்லை, இப்போலாம் வந்து அந்த 6 to 7 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 hour ஃபுல்லாக நல்லா டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி வந்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னைக்கு டின்ட்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறேன். என்னென்ன பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நல்லா க்யூட்டாக இருக்கும்ல. இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஒரு 3 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் கிச்சன் எப்பவும் போல் நைட்டே க்ளீன் பண்ணியாச்சு. கழுவி வச்ச பாத்திரம் மட்டும் அடுக்கிட்டா அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று, கோவிட் வந்து திரும்பவும் வந்துருச்சு அப்படின்னு கோவிட் வேரியன்ட் வந்து வந்துருச்சு. அண்ட் கேரளாவில் 3 பேர் இறந்துட்டாங்கன்னு வேற பார்த்தேன். ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. கர்நாடகாலெலாம் வந்து பெரியவங்கெல்லாம் மாஸ்க் போடணும் அப்படின்லாம் ரூலே வந்து கொண்டு வந்துட்டாங்களாம். ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளூ ஏதோ வந்ததில்ல, அதுவே தாங்க முடியல. அவ்வளோ சிவியராக இருந்துச்சு. இப்போலாம் அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ கோவிட்லாம் வந்து இந்த வேரியன்ட் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். உனக்கு வந்ததே கோவிடாக கூட இருக்கலாம்ல, சொல்ல முடியாது. இல்லை சீரியஸாக எனக்கே அந்த டவுட் இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் வீடியோலேயே, எனக்கு இப்போ வரைக்கும் அந்த டவுட் இருக்குது. ஆனால் எப்படியோ காட்ஸ் கிரேஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ இது மாதிரி எனக்கு இருந்ததே கிடையாது. இவ்வளோ 2 வாரம் ஆச்சு நாங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு. அதனால் சேஃபாக இருப்போம் எல்லோரும். சரியா? கொரோனா கடிச்சிட்டு வந்தானா? அதே வராது. ஐயோ, எடிட்டிங்ல ஆடு பண்ண நிறைய கடிச்சிட்டு வர மாதிரி. கொரோனாக்கு வலிச்சிருக்கோம்ல. டேடி கொரோனாவை கடிச்சாரா, கொரோனா டேடியை கடிச்சதா? இன்னொன்று தெரியுமா, ப்ளூ டிராகன் வந்து பெசன் நகர் பீச்சில் இருந்துச்சான். குட்டி டிராகன் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன நம்பாத மாதிரி பாக்குறாங்க. எல்லாரும் அப்படிதான் ஸ்கிரீன் பார்ப்பாங்க. இப்போ ஒன்று நான் உனக்கு பிக்சர் ஆட் பண்றேன். இதுல ப்ளூ டிராகன் அந்த மாதிரினால ப்ளூவா ஏதாவது ஸ்மாலா ஒரு பூச்சி மாதிரி ஏதாவது பாக்குறீங்கன்னா அது கியூட்டா இருக்குன்னு டச்லாம் பண்ணாதீங்கன்னு நியூஸ் பேப்பர்ல வந்து. அந்த டிராகன் என்ன பண்ணுதா? ஸ்டிங்கா ஏதோ அது பாய்சனஸா இருக்கான். டச் பண்ண உடனே பாய்சன் ஸ்ப்ரெட் பண்ணுது போல. உயிருக்கே ஆபத்தாம். அப்போ அந்த யாராவது டச் பண்ணிருக்காங்களா? தெரியல. பெசன் நகர் பீச்லயே இங்கேவா திருவான்மியூரா பெசன் நகர்னு நினைக்கிறேன். வெங்காயம் ஒரு 4 வேணும் பிரியாணிக்கு. அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். பிரியாணியா? வெஜிடபிள் பிரியாணி. ஓ காட். நாளைக்கு நான்வெஜ் ஸ்பெஷல். நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? ஏன் சொல்லு. தெரியல என்ன ஸ்பெஷல்னு தெரியல. மேகியா? ஒரு குழந்தை பிறந்து 37 வருஷம் ஆகுது நாளையோட. குழந்தை அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? 37 வயசு ஆச்சா? ஆமா. ஸ்நாக்ஸ்க்கு வந்து வெள்ளை சுண்டல் ஊற வச்சிருந்தேன் நைட்டே. அதை வந்து வேக போட்டுடலாம். அந்த ஒரு தோசை சுடுறல இப்போலாம், அது என்ன மிக்ஸ்? வாட் இஸ் த மிக்ஸ்? அடை தோசை. அடை தோசையா? வந்து உப்பு தண்ணி மட்டும் போட்டு வேக வச்சிடலாம். இது வந்து இண்டஸ் வேலியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் 3 லிட்டர். இது ஆக்சுவலி இப்போ புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் எப்பவுமே இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும்ல அது மாதிரி தான் வந்து வாங்குவேன். ஏன்னா லீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, லீக் ஆகுமா அப்படின்னு பார்த்தா லீக்கே ஆகலை. நான் வந்து இன்னைக்கு கடையில் வச்சு காட்டுறேன். இதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸஸும் இருக்குது. இது வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அண்ட் இந்த ஸ்டாக் பாட் பாருங்கள், இது கூட சூப்பராக இருக்குது. இது வந்து நல்ல ஹைட்டு. முக்கியமாக சூப் ஏதாவது செய்கிறீங்க இல்லை பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருதுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இதுவுமே வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் வந்து ஹெவி பாட்டம், அந்த ட்ரைப்ளை பாட்டம் அந்த நல்ல ஹெவியாக இருக்குது. அதனால் பிரியாணிக்கு படி பிடிக்காத மாதிரி ஏதாவது செய்யணும்னா அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன் இது. இது ரெண்டுத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சுனிதாங்கிற கூப்பன் கோட் இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக 12% ஆஃபர் கிடைக்கும். உங்களுக்கு இண்டஸ் வேலியில் என்ன ப்ராடக்ட் வாங்கணுன்னாலுமே இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம். பிரியாணி மாஸ்டர் வந்துட்டாரா கூட? ஆமாம், செக் பண்ணுறாரு. நிறைய சில பேர் சொன்னீங்க இவ்வளோ தூக்கி வச்சுட்டே சமைக்காதீங்க அப்படின்னு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், சேஃப் இல்லை எனக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவு டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் அவனுக்கு வந்து அந்த குக் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே ஒரு ஆர்வம் வந்துடுது. அதனால கொஞ்ச நேரம் அப்படியே காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு அப்புறம் எப்படியாவது இறக்கி விட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். கூட ஒரு 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குற கேப்பில் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுட போகிறேன். ஒரு எங்கே போகிறாரு சார்? ஹலோ ஹலோ ஷேடோ. என் பேர் ஹலோ இல்லைடா, எனக்கு ஷேடோன்னு சொன்னது ஓடி வரான். செல்லுமே இது ஒரு கிலோ நீ சொன்ன ட்ராகனு இருக்கா பாரு, காட்டுங்க காட்டுங்க காட்டு. ஆன்லைனில் இருக்குல்ல? ஆமாம், நிறையா இருக்கு ட்ராகன், படத்தெல்லாம் வந்துருக்கு. இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு லிட்டோட வருது, ஒரு கிளாஸ் லிட்டோட வருது. ஸோ மூடி வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். நீங்க போங்க, முடிஞ்சிருச்சு. போங்க, முடிஞ்சிருச்சு முடிஞ்சு. கிளிஃப் ஹேங்கர் படத்தில் தொங்கிட்டு இருக்க தொங்கலாம் பாருங்க. இப்படிதான் பண்ணுவான், இறக்கி விட்டா இறங்க மாட்டான். சரி சரி சரி, வா வா நம்ம விளையாடலாம். வா இங்க வா. குக்கி கட்டர்லாம் இங்க, குக்கி கட்டர் இங்க. இங்க சமைக்கலையா நீங்க இன்னும்? ஐயோ, இது நான் அதை எடுத்து போடுங்க. இன்னும் இருக்கே அது உள்ள, மறந்துட்டீங்களா? போடுங்க. இப்படி எப்படி டைவர்ட் பண்றா பாருங்க. ஒன்னொன்னா போடுங்க. என்னோட பொத்தி பொத்தி வச்ச கிச்சன் ப்ராடக்ட்ஸ், குக்கி கட்டரு எல்லாம் அவனுக்கு வந்து அதுதான் பிடிச்சிருக்கு. பாத்திரம், ஸ்பூனு, நானும் ஆசாசியாக சேர்த்து வச்ச எல்லாமே வேற வழி இல்லாமல் கொடுத்துருவேன் விளையாடுறதுக்கு. விளையாடி முடிச்சுட்டு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டை 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 புடி 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 டை டை எடுக்கடா டை டை டை. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து புட்டு தான். அதுக்கு வந்து 1 கப் வந்து இந்த புட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் தண்ணி, பச்சை தண்ணி போதும். ஊற்றிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். என்னடா என்ன கொடுக்குறீங்க ஷேடோக்கு? வெரி குட் ஷேடோ, வெரி குட். நடிப்பான் அப்படியே. அண்ணா கொடுங்க. வெரி குட் வெரி குட். இவருக்கு கொடுக்குற மாதிரி அவருக்கு வெளியில போகணும். இப்போ கொடுங்க கொடுங்க. இன்னும் அவங்க அக்கா எடுத்தாருவா, வெயிட் பண்ணுங்க. பேபிகார்ன் 65 பண்ண போறேன். அதுக்கு வந்து பேபிகார்னை இப்படி 2ஆ கட் பண்ணி திரும்ப 2ஆ கட் பண்ணிப்போம். இப்படி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பேபிகார்னுக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம், இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அவ்வளோதான், அவன் ஜெயிச்சிட்டான். இதில் 3 தக்காளி சேர்த்துப்போம். மூடி வச்சு நல்லா வேக விட்டுலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் போல் சிக்கன் 65 மசாலா சேர்த்துப்போம். எல்லாம் எட்டுது இவனுக்கு. ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மைதா, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடலை மாவு, ஒரு பாதி லெமனோட ஜூஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சுப்போம். கரெக்டாக இருக்குது. வேணா லைட்டாக ஒரு டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தக்காளி வதங்கிருச்சு. ஒரு கையளவு புதினா சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 minute இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெஜிடபிள் சேர்த்துப்போம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, மீல் மேக்கர், அதுக்கப்புறமா பன்னீர் ஒரு சின்ன கியூப் இருந்துச்சு, அது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் போடுறியா? வெரி குட். நான்வெஜ் அப்போ? ஆமாம், நான்வெஜ். வெஜிடேரியன் நான்வெஜ். நல்லா இருட்டிருச்சு. மழை வருமோ என்னமோ தெரியல. அண்ட் கன்னியாகுமரி அப்புறம் தூத்துக்குடி அந்த ஏரியாலலாம் மழை. ஸோ அங்கெல்லாம் மழை எப்படி இருக்குது, கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய நியூஸ் பார்த்தோம். சென்னையில் எப்படி இருந்துச்சோ அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏதோ சென்டிமீட்டர் மழை பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே வீடு இடிஞ்சு விழுந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வாய்ஸ்லாம் கேட்கும்போது. ஸோ ப்ரேயர்ஸ். அப்புறம் யாருக்காவது ஏதாவது வேணும், இப்போ ஏதாவது ரெஸ்கியூ பண்ணணும், இல்லை ஏதாவது அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கமெண்ட் கீழே இல்லை ஏதாவது இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணோன்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஆனால் இது வரைக்கும் அங்கெல்லாம் இப்படி வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா நாகர்கோவில்லாம் எங்கள் ஊர் தான். அங்கே வந்து எவ்வளோ மழை வந்தாலும் நிறைய மரம் இருக்குது, எல்லாமே வந்து அந்த மரம் உறிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லுவோம். இங்கே சென்னையில் தான் வந்து இவ்வளோ வீடு கட்டினதுனால தான் தண்ணி தேங்குது அப்படின்னு தான் நாங்கள் இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் சொல்லிகிட்டே இருப்போம். பட் அங்கேயே வந்து இந்த நிலமை அப்படின்னு நினைக்கும் போது என்ன பிரச்சனை, மழை அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய டேம் எல்லாம் வேற உடஞ்சிருச்சுல, மேபி அதனால நினைக்கிறேன். எல்லாரும் முடிஞ்சளவு சேஃபாக இருங்க. ஓகேவா? மீல் மேக்கர் வந்து நல்லா தண்ணியை புழிஞ்சு உள்ளே போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி. 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் 3 கிளாஸ் அரிசிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். ஏவுகணை எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டா. இதுவும் இண்டஸ் வேலியோட புட்டு மேக்கர் தான். ஃபியூ மந்த்ஸ் பேக் இதோட ரிவ்யூ சொல்லியிருப்பேன். ஓகேவா? இது வந்து ஹெவி பாட்டம் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குது. நான் வந்து இத்தனை மாதமாக ரெகுலராக நான் வந்து நிறைய முறை புட்டு செய்வேன். சூப்பராக, அதாவது ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து இதை அடுப்பில் வந்து வச்சுருவேனா, ஸோ இந்த ஹேண்டிலில் பிடிச்சி அப்படியே இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சரி. அப்புறம் வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக இதில் ஒரு சப்போர்ட் ஏதாவது துணி வச்சு பிடிச்சிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணோனாலே வந்துடுது. ஏன்னா சில பாத்திரம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது தூக்குறதுக்கே கஷ்டமாக இருக்குமா, கீழே சூடாக இருக்கும், தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும், அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட லிங்க்கும் தரேன் சரிங்களா? ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சிடலாம், அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த புட்டு மாவு 20 மினிட்ஸ் கிட்ட இருந்துச்சுல, இப்போ இதை வந்து லைட்டாக இப்படி உதிர்த்து விட்டோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா உடைக்கணும், அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக இருக்காது. 65 பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். கூடவே வந்து பச்சடி செஞ்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் பன்னீரும் ரைஸும் சேர்த்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 10 நிமிஷம் லோ ஃப்ளேம் மூடி வச்சுருவோம். இப்படி ஸ்டீம் வந்ததும் புட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். தேங்காவும் இந்த மாவும் வந்து ஆல்டர்னேட்டிவாக லேயர்ஸாக போட்டுக்கலாம். பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இஞ்சியில் லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சிலியா? இஞ்சி பிரியாணி. இதுவும் வந்து 65ம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. டின்ட்டுக்கு வந்து எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து அந்த சுண்டலும் கொஞ்சம் டேட்ஸும் வச்சுருக்கேன். ஸோ பேக் பண்ணி மேடம் அனுப்பிடலாம். இந்த பேபிகார்ன் 65 செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வந்து 8:50 ஆகுது. 8:30 கிளம்புனாங்க. அதுக்கப்புறமா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து
புட்டு சாப்பிட்டேன், நிறைய புட்டு சாப்பிட்டேன் இன்றைக்கி பழம் வச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே புட்டு வந்து பழம் வச்சு சாப்பிட பிடிக்குமா, இல்லை கடலைக்கறி ஏதாவது கிரேவி வச்சு சாப்பிட பிடிக்குமா, இல்லை சக்கரை வச்சு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தா பழம் தான். பழம் வச்சா புட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா தொண்டையில் இறங்குறதுக்கு, பழம் வச்சு சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். அதனாலே டின்ட்டுக்கு வந்து எப்போல்லாம் காலையில் புட்டு செய்கிறேனோ பழம் வச்சு தான் கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் வேகமாக சாப்பிட்ருவா. மற்றபடி ஏதாவது கொடுத்தோன்னா பொறுமையாக முழுங்கவே முடியலன்னு உட்காந்துட்டு இருப்பா. ஸோ அது ஒரு மெயின் ரீசன் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 10 minutes 9 o'clock வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவேன். அதுதான் அந்த ஒரு ½ an hour வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் க்ளீனிங், அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இன்றைக்கி. அது எல்லாமே இன்றைக்கி செய்யணும். நான் முடிஞ்ச அளவு காலையில் 10 o'clock எல்லாம் வைண்ட் அப் பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பிளான் இன்றைக்கி. 9 o'clock வரைக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock ஷார்ப்பாக பிக் பாஸ் ப்ரோமோ 1 வருமா, அதை பார்த்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு போவேன். ஸோ இப்போ உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மணி வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு காமா யார்கிட்டயோ தேவையில்லாமல் வார்த்தை விடாமல், ரொம்ப யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் அப்படி பொறுமையாக விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இது முக்கியமாக வந்து டாஸ்க் எல்லாமே கூட, நான் இந்த கேம்ஸ் எது வச்சாலுமே வந்து ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க, நல்லா சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு யார் வின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாருங்க, எலிக்குட்டி மாதிரி உட்கார்ந்துருக்கிறது. எலிக்குட்டி, எலிக்குட்டி, எலி சிக்கு சிக்கு. சரி, ஓகே. மூக்கு எடுத்துட்டியா? பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு. ஓகேவா? நல்ல ஒத்தியா. ஸோ கரெக்டாக 10 minutes ஹை ஃப்ளேம், 10 minutes லோ ஃப்ளேம், அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா 10 minutes நீங்கள் ரெஸ்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேவா? நல்லா இருக்குது பிரியாணி இன்னைக்கு. ராம் வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க. காலையிலேயே சாப்பிட்டுடலாம். இப்போவே டின்ட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி இத்தனைக்கும் புட்டு சாப்பிட்டேன், பத்தலை. புட்டு இருக்கு, ஆனால் அது பத்தலைன்னு சொல்ல முடியாது. போதும் 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 போதும். ஏன்னா புட்டு இருக்கு, பத்தலை பசிக்குதுன்னா புட்டு திரும்பி சாப்பிட்லாம். ஆனால் என்னோட பிரியாணி காசு வந்துருச்சு. ஆமாம், அது என்ன, அது மீல் மேக்கர். ஆமாம், ஓ மீல் மேக்கர்க்கா. வெளில போயிட்டு வந்தானா இவன் வாக்கிங்? போனீங்களா? போனீங்களா? வெளில போனீங்களா? ம், செல்ல குட்டை அழக அழக அழக. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. அப்படியே ஒத்தையாக இருக்கு. உள்ள போகுது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு 2 க்ளீனிங் வேலை வச்சுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மழை வந்ததுக்கு அப்புறமா இந்த உட்டன் திங்ஸ், அதுக்கப்புறமா காஸ்ட் அயர்ன் பாத்திரம் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, நல்லா வெயில் அடிக்கும் போது அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். நேற்றுக்கு தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சுது. சரி, ஓகே, இவ்வளோ நாள் வந்து மழை வர மாதிரியே இருந்தது, அதனால் நேற்றுக்கு ஒரு நாள் விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி திரும்பவும் மூடிடுச்சு. ஏன்னா வெயில் இருக்கும்போது தான், அதான் மேகம் மூடிடுச்சு. அதனால் வெயில் இருக்கும்போது தான் அது பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அந்த க்ளீனிங் இல்லை, மற்றபடி ஒரு 2-3 ரீபிளான்டிங் வேலை இருக்குது, இண்டோர் பிளான்ஸ், அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிக்கு வெயிட் பார்க்குறாரு பாருங்க. ஆனால் அவனா இது மேலே நின்றுட்டு காட்டுவான். என்ன சிக்கு? 8 pointா? 8.80 நீங்கள்? வாய் அடைக்காதீங்க. இல்லை 8.8, அந்த 9 அந்த ரேஞ்ச்லேயே இருக்கான். தங்கமே, குட்டிவா, குட்டி தங்கம் பிடிங்க, குட்டி தங்கத்தை பிடிங்க. சிக்கு இங்க பாருங்க. ஓ பிரிட்டியா சிக்குமா. சிக்குமா, அம்மா உனக்கு காட்டுற, நீ எப்படி இருக்கேன்னு. வா அம்மா காட்டுற, கண்ணாடியில் காட்டுற. வாங்க கண்ணாடியில் காட்டுறேன். எப்படி இருக்கீங்க? இருட்டா இருக்கு, லைட் போடுவோமா? நில்லு. பாருங்க எப்படி இருக்கு, பிரிட்டியா இருக்கா? நல்லா இருக்கு. ஊத்துட்டியா? உனக்கு வேணுமா ஷேடோ? கிளீனிங்கும்
ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பாத்திரம் வந்து ஒரு இது முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. நான் வந்து அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு வெளில போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே வந்து கிளம்ப போகிறோம். ஸோ காலையிலே போயிட்டு வந்தால் வேலை முடிஞ்சிடும். எங்கே என்னங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 vlog வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ போகிற காரியம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிச்சன் வந்து க்ளீன், ஜஸ்ட் தொடச்சா வேலை முடிஞ்சிருச்சு. குயிக்காக ஒரு 10 minutes ஒதுக்கி இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 1 வீக்காக நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். ஃபுல்லாக ஒரு நாள் ஈவினிங் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். பக்காவாக க்ளீன் பண்ணி எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படி 10 minutes வந்து குயிக்காக ஏன்னா என்ன இருந்தாலும் இவன் எடுத்து வச்சாலும் உடனே எடுத்து போட்டுருவான். பட் ஸ்டில் அதை ஒதுக்கிட்டே இருந்தோன்னா ஓரளவுக்கு மேனேஜ் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் வந்து இது 1 வீக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா வீடு மெயின்டைன் ஆகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே? இல்லை ராம், சொல்லு ராம். நீனு ஆமாம், உண்மைதான். கண்ணுக்கு உருட்டு. அவனோட டாய்ஸ் மட்டும் இல்லை, நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவனோட டாய்ஸ் மட்டும் சொல்கிறல்ல, இங்கே கிச்சன் கவுண்டர் டாப்புமே அப்படிதான். ஃபுல்லாக எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு எடுத்து அங்கே வச்சிடுறது. அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா அப்போவே உடனே வந்து எல்லாம் விலைக்கு வச்சிடுறோம். அப்படி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குல்ல. அப்போ உடனே வந்து க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து. கரெக்ட். ஏன்னா இப்போ ஏதாவது இருந்தால் தான் இப்போ எக்ஸாம்பிள் இந்த மூலையில் பாருங்க, ஒரு பிளான்ட் எடுத்து வெளியில் வச்சாங்க. அப்புறம் ஸ்டீம் அயன் காலைல பண்ணது இருக்குது. அப்புறம் பனானா. இப்போ இதெல்லாம் இருக்கா, இங்கே கிளட்டர்டாக இருக்குதுங்கிறதுனால நம்ம இங்கே ஒதுக்குறதெல்லாம் அங்கே வச்சிடலாம் அப்படி தோணுது. இப்போ இதே அந்த இடமும் க்ளீனாக இருந்துச்சுன்னா அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி தான் இப்போ அந்த இடம் ஆக்சுவலாக வந்து ஏன் க்ளீன் பண்ண முடியலன்னா, அங்கே இருக்க திங்ஸை மோடால வச்சோம், நம்மால் விட மாட்டுறாரு. ஆமாம், அங்கேருந்து எல்லாமே எடுத்து மோடால வச்சிட்டோம்னா இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுமா, இந்த பனானா ஃப்ரூட் பேஸ்கெட் எல்லாம். ஆனால் சிக்கு வந்து அங்கே விட மாட்டேங்கிறா, எல்லா இடத்துக்கு கீழே போட்டாரா, அதனால மேலே வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து காஃபி போட போகிறேன். சுனி வந்து அங்கே ஷேடோ ரொம்ப கொஞ்சிட்டு இருக்கா. சரி, ஓகே, ஒரு காஃபி போட்டு கொடுத்தனா கொஞ்சம் தெம்பா கொஞ்சம் அப்படின்ட்டு போட்டுருக்கேன். அந்த காஃபி குடிச்சாதான் அடுத்த ஒரு பிசினஸ் வருது இப்பலாம். அப்படியா? அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு காஃபி. நான் போற காஃபியா இல்ல இந்த இதுக்கு காஃபியா? அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலா இப்போ வந்து நிறைய பிராண்ட் காஃபி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வந்து சுனி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நெஸ்காஃபே சாப்பிடுவோம். அப்புறம் நெஸ்காஃபே சன்ரைஸ் வந்து குடிப்போம். அதுக்கப்புறம் ப்ரூ ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன டேவிட் ஆஃப், என்ன இன்னொன்று எனக்கு தெரியல பேர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோமே அதானே, தேவிடா அந்த மாதிரி. இது வரைக்கும் இருப்பாங்க டேவிட் ஆஃப். இதுதான் டேவிட் ஆஃப். சீனா கடல்ல ஆரம்பிக்குமா? ஷேடோ சிரிக்கிறத பாக்கணுமா நீங்க? படுத்து வாய்கடா. சரிங்க. டேய் அப்படி இல்லடா என் தங்கம், அப்படி இல்லடி செல்லமே, அப்படி இல்ல. சிக்கு இங்க வா. போ தூங்கு அம்மா கிட்ட தூங்கு. அம்மா தாலாட்டு பாடுற, தூங்கு. ஐயோ சிரிச்சல சிரிக்கல, அவன் விழுந்துட்டா. நான் படுக்கணும் போனேன். மாமையா படுக்கிறான். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவரோட ரியாக்ஷன் என்னன்னு இருக்கிறேன். அப்போதான் வந்து நல்லா இருக்குன்னுவா. ஓகே இல்லைன்னா ஓகே அப்படின்னு சீன் காட்டுவா. ஒரு சிலனா செம்மையா வந்துடும். எப்படி இருக்கு சொல்லுங்க. குடிச்சிட்டியா? சூப்பர். சூப்பரா இருக்கு. வெறும் காஃபி போதும் உனக்கு? வேண்டாம், எனக்கு வயிறு. நான் நிறைய புட்டு சாப்பிட்டேன், அதை தான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இறங்காது. நிறைய சாப்பிட்டேன். வேண்டாம். ஆனா ஒண்ணு, காஃபிக்கும் பட்டர் பிஸ்கெட்க்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. நான் நினைக்கவே இல்லை, ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கும். ட்ரை டீக்கு சாப்பிடுறதா விட காஃபிக்கு தான் நல்லா இருக்கு. ஓகேவா? சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸும் கொஞ்சம் பாருங்க. ஆமா, கண்டிப்பா பாருங்க. அடுத்த few வீடியோஸ். ஓகே, உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்ல நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். சொல்லிடுங்க. இப்படிதான், இதுதான் பாய். நல்லா